சொல்லுங்க. அண்ணாவும் தருண் தான் கூட வந்தாங்க. 3 மந்த் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். அண்ணா ஆமாம் இன்னும் வந்தோடனே உண்டு பையன். பிரியா பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கு. மேடம் என்ன சமைக்கிறீங்க? நான் சமைக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் தான். அதுவாக நான் களத்தில் இறங்கியாச்சு. அதுவே என்ன சொல்லலாம், முக்கால்வாசி அரிசி இருக்கு. குக்கர் கரெக்டா இருக்குமா? 3 பர்ஸ் பண்ணுவோம். சரியா இருக்கும். இல்ல பாதிக்கு பாதி இருந்தாலே சாப்பாடு இவ்வளவு தூரம் வரும். இல்ல கரெக்டா இருக்குமா? 3 தூரம் கரெக்டா இருக்கும். ஏதோ கலர்ஃபுல்லா இருக்கு, பாக்கும் எப்படி இருக்குன்ட்டு அண்ணா தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. தனியா ஹாய் சொல்லுவா. ஹாய் சொல்லு. தனியா தான் ரொம்ப ஃபீல் பண்றா தானியாவை கூட்டி வரதுனால. ஃப்ரெண்ட் நீங்க கூட்டி வராம நீங்க சாரிடா. சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படியே பிளான் பண்ணுவோம். அதான் பாப்பா விட மாட்டேன்ட்டாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேனா, அதனால திரும்ப விட மாட்டேன்ட்டாங்க. சரி நான் நெக்ஸ்ட் வீக் கூட்டிட்டு வரேன். சரியா? தனியா தான் பாவம். ஆமா ஆமா 3 மாசம் நான் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் சாப்பிட போறேன். 3 மாசம் ஆச்சு. பப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது. சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு எல்லாருமே சாப்பிட போறோம். மேக்கப் என்ன இவ்வளோ பிரைட்டா இருக்கு? மேக்கப் பிரைட்டா இருக்கு. மேக்கப் பாருங்க எவ்வளோ பிரைட்டா போட்டிருக்காங்க. இல்லைங்க நான் இப்படிதாங்க இருங்க வாங்க. லைட்டா போட்டா பிரைட்டா இருக்கும். ஆமா லைட்டா போட. நான் இன்னைக்கு லைவ்லயே காமிச்சேன் என்னோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிம்பிளா தாங்க போட, காம்பேக்ட் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படி மீஷோல வந்து பொருள் ஆர்டர் போட்டிருக்கு. நெக்லஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கு. அந்த டிபி வச்சு அந்த நெக்லஸ் எடுனா நான் வந்து நெக்லஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆயிடுவீங்க. இங்க பாருங்களேன், வந்திருக்கு நெக்லஸ் சூப்பரா வந்து. பொய்லாம் கிடையாதுங்க, இது உண்மையாவே உண்மை. எடுமா அண்ணா அது எடுங்க. மீஷோல போய் பாருங்கண்ணா. அந்த நெக்லஸ் எடுங்களேன். இங்க பாருங்க, ஆர்டர் டீடைலோட காட்டுவோம். ஆர்டர் டீடைலோட காமிக்கணுமா? இங்க பாருங்க செல்லம், உனக்கு இன்னும் டெலிவரி ஆகலங்கிறது இருக்கு செல்லம். டெலிவரி ஆகலையா? பைத்தியம். இல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ஓ ரிட்டர்ன் கொடுத்துருக்காதா? ஐயோ சாரி ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதான் அவங்க ஆர்டர் பண்ண நெக்லஸ். இருங்கண்ணா பெருசா வச்சிருங்க. ஆர்டர் பண்ணது வந்திருக்குது, அப்படியே பார்க்கலாமா? சில காமிச்சலாம். சூப்பரா இருக்கும் நெக்லஸ். சூப்பரா இருக்கு பாருங்க. இருக்கும் இது பாருங்க நெக்லஸ். இதான் அந்த நெக்லஸ்ங்க. இதுதான் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எதுவுமே வரல. பண்ணி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஓபன் பண்ணா அந்த நெக்லஸ் ஆர்டர் செல்லம். இது எனக்கு தெரிஞ்சு எப்படி தெரியுமா, சப்போஸ் இதை வேற யாராவது ஆர்டர் போட்டு பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. பிடிக்கலன்னு ரிட்டர்ன் போடுவாங்கல்ல, அவங்க ஏதாவது அந்த நெக்லஸ் எடுத்துட்டு கல்லை வச்சு இவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதனால தான் எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாம பிரிக்காம பேக் பண்ணி வந்துச்சு. செல்லம். நான் தான் ஓபன் பண்ணேன். நான் தான் ஓபனே பண்ணேன் நானு. அப்படி எப்படியா ஒரு மனசாட்சியில இங்க பாருங்களேன், கல்லுங்க. 410 ரூபாய். 410 ரூபாயா? ரிட்டர்ன் வந்துச்சா இல்லையா? அமௌண்ட் ரிட்டர்ன் போட்டாங்களா இல்லையா? அமௌண்ட் இன்னும் வரல. இது வாங்க ரிட்டர்ன் இது ஆமா வரலையா? இது வாங்கி போனா தானே எனக்கு வந்து ரிட்டர்ன் வரும். ஆமால. நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன் நானு. ஆனா பார்த்தா அப்படின்னா மக்களே பார்க்கவே ஒரு விழிப்புணர்வுக்காக தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது ஒரு வீடியோவே போடணும்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில பிளாக்ல கொடுத்துடலாமே சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். பாருங்க இந்த மாதிரி நீங்க இந்த இத வந்து கல்லுங்க. இது அந்த அண்ணா எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த நெக்லஸ் பாருங்க எப்படி மனசாட்சியில கருங்கல் ஜல்லி இது. இந்த ஜல்லியை கொடுத்துருக்கானுங்க. செல்லம் இது ஜல்லி இது வந்து இந்த ஆமா ஜல்லி தான், கருங்கல் ஜல்லி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏதாவது வீடு கட்ட ஆர்டர் போட்டியா செல்லம்? அப்படி பார்த்தாலும் இந்த ஜல்லி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதே. தருண் என்ன பண்ற? தருண் டிவி போடுறான். டிவியை உடைச்சிட்டான். நான் தருண் இப்ப எதையோ திரும்ப உடைக்கிறான். தருண் வந்து டிவி உடைச்சிட்டான், டிஸ்பிளே போயிடுச்சான். இப்ப திரும்ப வேற டிவி ஏசலாம். நாங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேளை நாங்க வந்து என்னமா போட்டுருந்தோம், நம்ம இன்சூரன்ஸ் போட்டுருக்கோம் டிவிக்கா. சோ அதனால அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓ அப்ப தப்பிச்சிட்டேன். ஆமா அதனால இப்ப அந்த கவலை இல்ல. இது தனியா எனக்கு ஏதாவது ஒன்று இடம், அந்த கேக்கில் ஏதாவது ஒரு பீஸ் இடம். எனக்கு காரமாக இருக்குது, நாக்கு எரியுது. நான் காரம் சாப்பிட மாட்டேம்மா, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, அங்கே தண்ணி தான் ஒழுவிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, பிரியா வந்து சாப்பாடு வச்சுது. ஐயோயோ இன்னைக்கு குக்கர் வெடிக்க போகுதுங்க. குக்கரில் ஃபுல்லாக நிறையா தண்ணி வர அளவுக்கு சாப்பாடு வைப்பாங்க. அரிசி தரோம் இங்கே போ வச்சு குக்கர் ரொம்ப நேரமா சூப் போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு காலி. அம்மா எந்திரிச்சிக்கம்மா.
விசில் வராது, வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க பாருங்க. விசிலே வரலங்க. இந்த பக்கம் ஃபுல்லா ஆவி ஃபுல்லா இந்த பக்கமா வருது தெரியுதா? பயப்புல அரிசியை கம்மியா வைக்கணும், 2 கிளாஸ் வைக்கணும். சரியா க்ளோஸ் பண்ணாம விட்டனா க்ளோஸ் பண்ணாமல இது நிறைய எப்பயுமே தண்ணி வச்சு சாப்பாடு வச்சுனாக்கா விசில் வராது, அந்த பக்கம் தான் போகும். எப்படி விசில் வரும்? இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு. ஒரு நாள் கிச்சனுக்கு வந்தால் இப்படிதாம்மா இருக்கும், தினமும் கிச்சனுக்கு வரணும். 3 டம்ளர் போட்டேங்க. இரு இப்போ ப்ரெஷர் அடங்கிடும். இரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓப்பன் பண்ணி இப்போ பாரு. வராது. என்ன விசிலே வராது. எப்படி வரும்? எப்படியாவது சோறு வந்ததுன்னா சந்தோஷம் தான். என் உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்களும் பார்த்துட்டு போங்க என் சமையல. உன் உழைப்பெல்லாம் போச்சு, நீ வேற குண்டான மாத்து. சாப்பாடுலாம் வெந்திருக்காது. இங்க பாருங்க. ஐயோ ஏமா அந்த பாக்ஸ்ல இட்லி எத்தனை இருக்கு? அப்பா இட்லி அண்ணா நம்ம எல்லாம் இட்லி சாப்பிட்டுக்கலாம். நான் மதியம் ஏதாவது சட்னி அரைச்சி இல்ல செல்ல நீயே சாப்பிடு, எங்களுக்கு வேணாம். இனிமேல் அதுல மாத்தினாக்க சாப்பாடு எப்படி வேணும்? அப்படியே வேக வை, ஸ்லிம்ல போட்டு வேக வை. ஆமா, அனல் கம்மியா வை. இது மாதிரி பிரியாணி பார்த்துருக்கீங்களா? குக்கரில் ஏங்க இவ்வளோ நிறையா இருந்தால் எப்படி விசில் வரும்? ஏமா இவ்வளோ நிறையா இருந்தால் எப்படிமா விசில் வரும்? இதில் முடி விரண்டையாட்டுக்கு தலையை விரித்து போட்டுக்கிட்டு இங்கே பாருங்க, முடி விரண்டை. சரி விடு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் சகிச்சு தான் ஆகணும். உன் சாப்பாடுக்கு இல்லையா இன்னைக்கு? செவனேன்னு அத்தையே வந்து செஞ்சுருக்கலாம் மாட்டுக்கிட்டு. என்னது? இதுவும் நிறையா இருக்குது. வேற குண்டானில் தான் நீ மாற்றணும். பிரியாணி குண்டா இருக்கா? பிரியா பிரியாணி செய்யறேன்னு இனிமேல் போகாத அடுப்புக்கிட்ட சொல்லிட்டேன். இல்ல வெஜிடபிள் பிரியாணியே இந்த கதினா, அப்ப சிக்கன் மட்டன்னா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தண்ணியா நீ அதனாலதானே அத்தை நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். உள்ள தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கா. ஒண்ணுமே இல்லை, அப்படியே சிம்ல வை அடுப்ப. சிம்ல வச்சு மேலே மூடி போட்டு மூடிட்டு வந்து செவனேன்னு உட்காரு. அதுபடி நல்லா வெந்துடும். இனிமேல் வெயிட் வைக்காத ஒன்றும் வைக்காத, மூடி மட்டும் போட்டுக்கலாம். இருவர பிரியா வந்து பிரியாணி செஞ்சிருச்சுங்க. ஓரளவுக்கு ஒரு வழியாக செஞ்சாச்சு. சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணா வந்து ப்ரொஜெக்டரில் வந்து படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் மூவி பார்க்க போகிறோம். தலைவன் தலைவி. அண்ணா நீங்களும் பார்க்கல? இன்னும் யாருமே பார்க்கல. அதனால வந்து நாங்கள் மூவி பார்க்க போகிறோம். சாப்பிடு நீ சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணும் அவனே சொல்லிட்டான். சரி சாப்பிடு, வெளிச்சம் தெரியுது, என் போன்ல தெரியுது. இந்த முட்டை கண்ணை வெளில கொண்டு வரவெல்லாம் வச்சுக்க கூடாது. ஐயோ நல்லா இல்லைங்க, அததான் சொல்ல வருது பிரியா. சரி சல எனக்கு 1 ரூபா ஊட்டி விடு, நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இரு வரேன். பிரியா வந்து இப்ப எனக்கு ஊட்டி விட போகுது. ரொம்ப நாளாச்சுல. இந்த வேலை தான் வச்ச கூடாது. இங்க பாருங்க, நம்ம ராஜ்கரன் சார் வந்து இல்ல ராஜ்கரன் சார் உருட்டுற மாதிரி உருட்டுறத பாருங்க. ஆணி வச்சுட்டு அடியில இருக்கு செல்லம். இங்க பாருங்க, வட்டமா கம்மி எப்படி தூக்கிடா போட்டு அடி இருக்கு. தூக்குடா காக்குதும்பா. காரமா இருக்குன்னு சொல்றாங்க. வாயினாலே சொத வச்சிட்டு எப்படி சொல்றது? சாப்பிடு. நல்லாதான் இருக்கு. மனம் மண்டையில காரம் தான் ஏறுது. காரம் தான். சரிங்க, நாங்களாம் வந்து ப்ரொஜெக்டரில் படம் பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்குது ப்ரொஜெக்டரில். நாங்களும் கண்டிப்பாக வீடு கட்டி முடிச்சுட்டு வாங்குறோம்னா இருக்கு. சரி கண்டிப்பாக வாங்குகிறோம், நல்லா வாங்கி வைக்கிறோம், வீட்டிலே பார்க்குறோம் எல்லா மூவியும். கிளம்பியாச்சுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் வந்து சோகமாகிட்டாங்களாம். தங்கிட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் வீட்டில் இருக்கிற ஜீவன்லாம் என்ன பண்ணுறது?
அவங்கெல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, அதனால தான் கிளம்புறேன். மிஸ் யூ. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சொல்ல பார்ப்போம். ஓகே ஓகே. தன்யாவும் பார்த்தீங்கன்னா தன்யாவும் என் கூட வரா. அப்புறம் வந்து ஏன்னா தானியாவும் மீட் பண்ணுறது தான் இன்னைக்கு பிளானே. கடைசியில் வந்து விட்டுட்டு வந்தாச்சா, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா. தன்யா வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே கிளம்பியிருக்காருங்க, காமிக்கிறேன். பாய் சொல்லிருச்சலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய். தனியா அங்கே பாருங்க நிற்கிறா. நாங்கள் 2 பேரும் இப்போ பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஆமாம், போயிட்டு பஸ் ஏறி ஊருக்கு போனோம். எல்லாருக்கும் பாய். இதோட நம்ம விலாக் முடியுது. அடுத்த விலாகில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. பாய்.